Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவ தேர்வு காலாண்டு தேர்வுக்கான क्वेश्चन பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம். ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி 7th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நெறி என்னும் சொல்லின் பொருள் பார்த்துக்கோங்க. மொழியின் முதல்நிலை பேசுதல் டேஸ் ஆகியனாகும். அது பார்த்துங்க. நேற்று பிளஸ் இரவு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அடுத்து தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? அந்த கொஸ்டின் கோடிட்டு எடுத்த பொழுது காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு. அடுத்து நாவற்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது. அடுத்து முகில் என்ற சொல்லின் பொருள். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிவிடும். அது பார்த்துங்க. பொறுத்துக பார்த்துங்க. பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம் இதெல்லாம் பார்த்துங்க. 2 மார்க் பாருங்க. ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றும் வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக. மொழியின் இரு வடிவங்கள் யாவை? கரடி அனைத்துண்ணி என அழைக்கப்படுவது ஏன்? பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது? எப்போது தன் நெஞ்சே தன்னை வருந்தும்? அடுத்தது முத்துராமலிங்கம் தேவரை பாராட்டிய பெரியார் கூறியது அது. அடுத்து குற்றியலுகரம் என்றால் என்ன பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க 3 மார்க். எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்கள் தொகுத்து எழுதுக. கிளைமொழிகள் எவ்வாறு உருவாகின்றன? காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக. தாய் தன் வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன்? அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வு பற்றி எழுதுக. வழக்கு என்றால் என்ன? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2 மார்க் பாருங்க. கலைச்சொற்கள் ஸ்லோகன் ஐஸ்லாண்ட். அது கீழ்காணும் சொற்களை உயர்திணை அக்ரிணை என வகைப்படுத்துக. தலைவி, கடல், ஆசிரியர், புத்தகம். அடுத்தது தொகை சொற்களை விரித்து எழுதுக. முக்கணி, நாற்றிசை. அடுத்தது பாட்டு பொருள் எழுதுக. முல்லை தேர் தந்த பாரி. இது என்னன்னா கூ சேர்த்து தொடரை அமைக்க. பாட்டுக்கு பொருள் எழுதுக. முல்லைக்கு தேர் தந்தார் பாரி. அந்த மாதிரி வரும். கோடிட்ட இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக. எனது வயது, உங்க வயது என்னங்கிறது தமிழ் எண்ணில் எழுதணும். நான் படிக்கும் வகுப்பு 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்புங்கிறத தமிழில் எழுதணும். ஓகே, தமிழ் எண்களில் கசட சொல்லி கொடுத்துருப்பாங்களா அது. பச்சை மயில் நடிக்கும் டேஸ் என தொடங்கும் காடு பாடல். பச்சை மயில் நடிக்கும் என தொடங்கும் காடு பாடல் கேட்டிருக்காங்க. இயற்றலும் என தொடங்கும் குரல் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. குரலை பொறுத்தவரை எல்லாமே தான் பார்க்கணும். மனப்பாட பாட்டும் எல்லாமே தான் பார்க்கணும். பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க 5 மார்க்கு. ஜாதவ் காட்டை எவ்வாறு உருவாக்கினார்? பாவு சிதம்பரனாரின் உரை வாழ்க்கை வரலாற்றுக்கு சுருக்கி எழுதுக. நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம். நான் விரும்பும் தலைவர் என்ற தலைப்பில் கட்டுரை. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அகைன் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதெல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.